மக்களே 16 வருட தீராத புகையால எந்த பாவம் அறியாத 5 வயது குழந்தை இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கு. நெல்லை மாவட்டம் கல்லடக்குறிச்சி அப்படிங்கிற பகுதியில காளிமுத்து அப்படிங்கிறவரு தன்னுடைய 2 மகன்கள், ஒரு மகனுக்கு 15 வயது ஆகுது, ஒரு மகனுக்கு 5 வயது ஆகுது. 5 வயது மகனை முன்னாடி பைக்ல உட்கார வச்சுட்டு 15 வயது மகனை பின்னாடி பைக்ல உட்கார வச்சு காளிமுத்து அப்படிங்கிறவர் வந்து சாலையில பயணிச்சுட்டு இருக்காரு. அப்ப வேகமா வந்த ஒரு அம்பாஸ்டர் கார் வந்து அந்த பைக் மேல மோதுறதுல பறந்து போய் முள் செடிக்குள்ள வந்து 3 பேருமே விழுந்துடுறாங்க. அதுல அதிர்ச்சியில அந்த 5 வயது குழந்தை வாயை திறந்திருந்த மேனிக்கு உயிர் போயிருக்கு. அந்த காளிமுத்து அப்படிங்கிறவர் வந்து 25 இடங்கள்ல கொடூரமான முறையில வெட்டி ஏன்னா அந்த மர்ம கும்பல் வந்து கொலை பண்ணிருக்கு. 16 வருட தீராத பகை தான் வந்து இதுக்கு பின்னாடி வந்து நிக்குது. இரத்த சரித்திரத்தை மிஞ்சக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான கதையைத்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போ. மக்களே, 2008 சரியா 16 வருடத்துக்கு முன்னாடி இந்த காளிமுத்து அவருடைய உறவினரான சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் வந்து கலர் குடிச்சுக்கிருக்காரு. அப்ப சுப்பிரமணியனுக்கும் பெருமாள் அப்படிங்கிறவருக்கும் பெருமாள் பாண்டியன் அப்படிங்கிறவருக்கு வந்து ஒரு தகராறு ஏற்படுது. அந்த தகராறுல சுப்பிரமணியனை இந்த பெருமாள் வந்து வெட்டி கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. இது வந்து அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை உருவாக்குது, பிரச்சனைகளையும் ஏற்படுத்துது. 2 தரப்புக்குமே வந்து அடிக்கடி பிரச்சனை ஏற்படுது. இந்த கொலையை வந்து குறி வச்சு இந்த சுப்பிரமணியன் தரப்புல இருக்கக்கூடிய இந்த காளிமுத்து, அது மட்டும் இல்லாம அவருடைய உறவினர்கள் எல்லாமே இந்த பெருமாள் பாண்டியனை ஒரு குறி வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி வச்ச குறியில தான் 2010 இந்த பெருமாள் பாண்டியன் அப்படிங்கிறவர் வந்து பைக்ல போகும்போது ஒரு காரை விட்டு அந்த பெருமாள் பாண்டியனுடைய பைக்கை மோதி அவரை கீழே வீழ்த்தி, ஏன்னா பைக்ல வந்த ஒரு கும்பல் வந்து சரமாரியா வெட்டி அந்த பெருமாள் பாண்டியனை கொண்டுடுறாங்க. அப்படி கொண்டு இது வந்து பெரிய சர்ச்சையா மாறி ஒரு பெரிய வழக்கா மாறி கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் மேல வழக்கு பதிவு செய்யப்படுது. அப்படி வழக்குல சிக்கின அந்த 3 பேர்ல ஒருத்தர் தான் இந்த காளிமுத்து. காளிமுத்து, பாபநாசம், பெருமாள் அப்படிங்கிறவங்க 3 பேர் மேல வழக்கு பதிவுப்படுது. அந்த வழக்குல நிபந்தனை கையெழுத்து போடுறதுக்காண்டி சாத்தாங்குளம் காவல் நிலையத்துக்கு இந்த காளிமுத்து, பாபநாசம், அது மட்டும் இல்லாம பெருமாள் 3 பேருமே சாத்தாங்குளம் காவல் நிலையத்துல அந்த நிபந்தனை கையெழுத்து போடுறதுக்காண்டி போறாங்க. அந்த கையெழுத்தை போட்டு திரும்பும் போது ஒரு மர்ம கும்பலால பாபநாசம், பெருமாள் 2 பேருமே வந்து கொடூரமான முறையில வெட்டி கொல்லப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. இதுல இந்த காளிமுத்து அப்படிங்கிறவர் வந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. கொஞ்ச நாள்லயே குமார் அப்படிங்கிறவர் வந்து மறுபடியும் வெட்டி கொல்லப்படுறாரு. இது வந்து தீராத கதையாக ஏன்னா படத்தை மிஞ்சக்கூடிய ஒரு கிளைமேக்ஸாக மாறி நிக்குது. அதனால 2 பேருமே 2 தரப்புமே வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இதை பேசி சமாதானமா போயிடுவோம், இதை மாறி மாறி வெட்ட, அவங்கள நம்ம வெட்ட, நம்மள அவங்க வெட்ட அப்படின்ட்டு இது வந்து மிகப்பெரிய ஒரு குளறுபடியா போகுது, ஏன்னா மிகப்பெரிய தீராத வன்மமாக இது போகுது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த காளிமுத்து தரப்பு இந்த பெருமாள் பாண்டியனுடைய தரப்பு 2 பேருமே உட்கார்ந்து 2021 ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்படி சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி 2 பேருமே வந்து இனிமேல் பிரச்சனை பண்ணாதனா அப்படின்ட்டு பேசி சமாதானம் செய்யப்பட்டதா சொல்லப்படுது. அப்படி சமாதானம் செஞ்சதுக்கு பின்னாடி இந்த காளிமுத்துவ ஏன்னா எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்ட்டு யாரு இந்த பெருமாள் பாண்டியனுடைய மயன்கள் வந்துகிட்டு ஒரு குறியிலே இருந்திருக்காங்க. இந்த பெருமாள் பாண்டியனுடைய கொலைக்கு முக்கிய காரணமாக இந்த காளிமுத்து தான் இருந்தாரு. அதனால அவரை வந்துகிட்டு நம்ம வந்து எப்படியாச்சும் கொல்லணும் அப்படின்ட்டு ஒரு குறி வச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை 2021 நடந்த அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா காளிமுத்தாக சுதந்திரமா தெரிய விட்டாங்க. எந்த ஒரு அவரை வந்து எந்த ஒரு தொந்தரவோ எந்த ஒரு கரைச்சலோ எதுவுமே பண்ணல. 2021 வந்து சுதந்திரமாக தெரிய விட்டு ஏன்னா எந்த கரைச்சலுக்குமே போகல. இந்த பெருமாள் பாண்டியனுடைய தரப்பும் அவங்களுடைய பசங்களும் அப்படி சுமூகமா எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சுமூகமா போய்க்கிருக்கும் போதுதான் காளிமுத்து வந்து தன்னுடைய பசங்களை கூட்டிக்கிட்டு பைக்ல எப்பயும் போல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எந்த பதட்டமும் இல்லாம எப்பயும் போல போயிருக்காரு. அப்ப வேகமா வந்த அந்த அம்பாஸ்டர் காரு முட்டி இவங்களை வீழ்த்தி, எப்படி பெருமாள் பாண்டியனை வந்துட்டு காரை வச்சு முட்டி கீழே வீழ்த்தி வெட்டுனாங்களோ அதே மாதிரியே அதே பாணியில இதே அம்பாஸ்டரை வச்சு இந்த காளிமுத்துவ வந்து அந்த காரை வச்சு முட்டி வீழ்த்தி 25 இடங்கள்ல கொடூரமான முறையில வெட்டி கொண்டிருக்காங்க. அதுல அதிர்ச்சியில தான் இந்த 5 வயசு குழந்தை வந்து இறந்து போயிருச்சு. அது வாயை திறந்த மணிக்கு இறந்து போயிருக்கு. அவங்களோட அம்மா வந்துட்டு பார்த்து கத்தி கதறாங்க. அந்த 15 வயது அந்த பையனை
சரமாரியாக எல்லா எலும்புகளும் முறிகிற அளவுக்கு தாக்கிட்டு போயிருக்காங்க. இந்த வழக்கோட இந்த கொலை சம்பவத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்னன்னா, இந்த காளிமுத்துவனுடைய தலையை தனியா வெட்டி எடுத்து அந்த பெருமாள் பாண்டியன் வந்து கொலை செய்யப்பட்ட இடத்துல அந்த கடை வீதியில தூக்கி வீசப்பட்டதா சொல்லப்படுது. அது எவ்வளவு வன்மத்தோட இத்தனை வருஷமா, ஏன்னா நம்ம படத்துலதான் பார்த்திருப்போம் இந்த மாதிரியான கொலை சம்பவங்கள், இந்த மாதிரி அடுத்தடுத்து அவங்க வந்து அந்த தரப்பு இவங்கள விட்டுறது, இந்த தரப்பு அவங்கள விட்டுறதுன்னு இப்படி தொடர்ச்சியா வெட்டக்கூடிய, தொடர்ச்சியா பழிவாங்கக்கூடிய இந்த ஒரு கதையெல்லாம் வந்து நம்ம படத்துலதான் பார்த்திருப்போம். பட கிளைமேக்ஸ்ல தான் வந்து இந்த மாதிரி பழிவாங்கக்கூடிய நிகழ்வுகள், ஏன்னா தலையை வெட்டி தனியாக அந்த கொலைக்கு கொலை தான் ஏன்னா பதில் அப்படிங்கிற மாதிரி தலையை வெட்டி தனியா அவங்களுடைய அந்த அந்த கேரக்டருடைய அந்த ஆத்மா சாந்தியை இப்படித்தான் அப்பதான் அடையும் அப்படின்ட்டு தலையை வெட்டி வைக்கிறதெல்லாம் படத்துல மட்டும்தான் பார்த்திருப்போம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்மளால பார்க்க முடியாது. அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துது. இந்த காளிமுத்தினுடைய தலைய வெட்டி தனியா எடுத்து பெருமாள் பாண்டியனை எந்த இடத்துல கொண்டாங்களோ அதே இடத்துல தூக்கி வீசிருக்காங்க. சரி, இவங்கதான் தூக்கி வீசிருக்காங்க, இந்த காளிமுத்துவ கொண்டாங்க, அது பிரச்சனை இல்லை. 5 வயசு குழந்தை என்ன பண்ணுச்சு? அந்த 5 வயசு குழந்தை என்ன பண்ணுச்சு? இந்த காளிமுத்து கொண்டான் ஏன்னா அவனை வெட்டிட்டீங்க அப்படின்னா இது இவங்களுக்குள்ள பிரச்சனை. இந்த குழந்தையெல்லாம் பிறக்கவே இல்லை. அந்த 15 வயசு பையன் அப்ப பிறக்கவே இல்லை. இதெல்லாம் அவங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இந்த இவங்க பண்ணதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த சின்ன பசங்களை வாழ வேண்டிய வயசுல ஏன்னா எலும்பெல்லாம் முறிச்சுட்டாங்க 15 வயசு பேருக்கு. இந்த பையன் செத்து போயிட்டான். 5 வயசு குழந்தை அதிர்ச்சியில வாயை திறந்த மணிக்கு செத்து இருக்கு. இன்னைக்கு அந்த காட்சிகளை எல்லாம் நம்ம சமூக ஊடகங்கள்ல பார்க்கும்போது மனசை நெஞ்சை நொறுக்கக்கூடிய பதற வைக்கக்கூடிய சம்பவமா தான் இருக்கு. தமிழ்நாட்டுல நம்ம ஊர்ல இப்படிலாம் நடக்குமா? ஏன்னா படத்துலதான் நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா நேர்ல எல்லாம் இப்படி ஒரு சம்பவங்கள்லாம் இவ்வளவு நாள், அதுவும் 11 வருடம் காத்திருந்து ஒரு கொலை பண்ணிருக்காங்க. ஒரு கொலை இல்ல, ஒண்ணுக்கு வந்து 5 கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு சம்பவம். கொலைக்கு கொலைதான் தீர்வு அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இல்ல, உலகத்துல வந்து யாருமே நடமாட முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள், சூழ்நிலைகள் அதெல்லாம் பார்க்கும்போது நெஞ்சை வந்து பதற வைக்குது. அப்புறம் நீதிமன்றம், காவல்துறை, ஏன்னா இதெல்லாம் எதுக்கு இருக்கு? அப்படிலாம் நம்ம சொன்னோம்னா இதெல்லாம் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்க தொட்டிக்கும், நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க தொட்டிக்கும் நாங்க வந்து உட்கார்ந்து இருக்கணுமா? ஏன்னா எங்க குடும்பத்தை சேர்ந்த எங்க உறவினரை எப்படி கொடூரமான முறையில வெட்டி கொண்டவங்கள நாங்க இப்படித்தான் வெட்டி கொள்ளுவோம் அப்படிங்கிற ஒரு பதில் தான் நம்மளுக்கு முன்னாடி வந்து நிக்குது. இந்த சம்பவங்கள்லாம் வந்துகிட்டு என்னைக்கு வந்து ஒடுக்கப்படும் அப்படின்னு தெரியல. எவ்வளவு நாள் வாழ போறோம்? 100 வருஷம் வாழ போறாங்களா? 200 வருஷம் வாழ போறாங்களா? இல்ல, அதிகபட்சமா வந்துட்டு 60 வருஷம், 50 வருஷம் இவ்வளவுதான் வாழ போறாங்க. வாழ போற நாட்களே அவ்வளவுதான். நம்ம ஒரு கொலைக்கு ஒரு கொலை தான் அதுக்கு முடிவு, ரத்தத்துக்கு ரத்தம் தான், உயிருக்கு உயிர் தான், பலிக்கு பலிதான் அப்படின்னு இறங்கிட்டா இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலகமே சுடுகாடாக மாறிடும். ஒருத்தன் கொலை பண்றான், ஒருத்தன் கொலை பண்றான், ஒருத்தன் வந்து தப்பு பண்றான் அப்படின்னா அதுக்கான தண்டனை, அதுக்கான கூலி என்ன அவனுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஒருத்தன் ஒரு சம்பவம் பண்ணிட்டான் அப்படின்னா அதை சாகுற வரைக்கும் வந்து அதை நினைச்சு வந்து வருத்தப்படுவான். அந்த அளவுக்கு வந்து சட்டங்கள் கொண்டு வரணும். அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. ஏன்னா கண்டிப்பா வந்து ஒரு அவசரத்துல, ஒரு கோபத்துல ஒரு வேலையை நம்ம செஞ்சு விட்டுறோம். ஆனா அது வந்து நம்மளுடைய சந்ததிகளையே பாதிக்குது. அதனால கோபம் அப்படிங்கிற வந்து நாய்க்கு கூட தான் வரும். பொறுமை அப்படிங்கிறது வந்து உயர்ந்த மனிதர்களுக்கு மட்டும்தான் வரும். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு வீடியோல பார்ப்போம். பாய். நானும் வருவேன் தனி ஒருவனாய்